தமிழகத்துல வந்து கஞ்சா குடிக்க கவுஞ்சர்னா ஈஸியா சொல்லிடுவாங்க. மீட்டூல செருப்படி வாங்க வேண்டிய ஒருத்தன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா ஈஸியா சொல்லிடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு அயோக்கிய பயலுக்கு ஞானபீட விருதான் இந்தியாவில் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் கொடுக்க போற விருது அது அப்படின்றாங்க. இதுவரை 56 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த விருதுக்கு இந்த அயோக்கிய பெயர் தகுதியான ஆளா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஆள். ஏன்னா இது வரைக்கும் உள்நாட்டு பெண்கள் மட்டும் இல்ல, வெளிநாட்டு பெண்களும் தங்களை படுக்கறைக்கு அழைத்து அயோக்கிய பையன் இந்த வைரமுத்து அப்படின்னு சொல்லிட்டு பல முறை பதிவு பண்ணியிருக்காங்க, பல முறை புகாருக்குள்ளானவன். இரண்டாவது, நம்முடைய ஆண்டாள் தாயாரை மிகவும் இழிவாக பேசியவன். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வருத்தம் கூட, மன்னிப்பு இல்லை, வருத்தம் கூட தெரிவிக்காதவன். ஏன்னா இந்த திராவிட அரசியல் கூட இருக்கிற தைரியம், அந்த தைரியத்தில் தான் பெண்களையும் அந்த பெண்கள் புகார்களும் நம்ம நடவடிக்கை எடுக்காம இருக்குது. ஏன்னா இவனுக்கு 2021 கேரளாவில் இதே போல ஒரு விருது கொடுக்க வந்தாங்க, கேரள மாநிலத்திலிருந்து. அப்ப அங்குள்ள பெண்கள்லாம் பொங்கி எழுந்தாங்க, அங்குள்ள திரைப்படத்தில் உள்ளவங்களும் பொங்கி எழுந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஐக்கிய பயிலுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்ட்டு அவளுடைய எதிர்ப்புக்கு பணிந்து அங்க வந்து அந்த விருது கொடுக்கல. உடனே சொல்லிட்டு வந்து எனக்கு விருது வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டாங்க வந்து உட்காந்துட்டு. ஆனா உண்மை என்னன்னா அங்க விருது கொடுக்க தயாராக இல்லை, கொடுக்க மறுக்கப்பட்டது. அப்பேற்பட்ட ஒருத்தனுக்கு இந்தியாவின் மிக சிறந்த விருது என சொல்லிக் கொள்ற ஞானபீட விருதை கொடுக்கும் அளவுக்கு இவன் என்ன கிழிச்சிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் ஞானபீட விருது என்பது வைரமுத்து கொடுத்தீங்கன்னா அது தமிழ் பெண்களை அவமானப்படுத்தும் செயல், தமிழ் இலக்கியத்தை அவமானப்படுத்தும் செயல், தமிழகத்தை தலைகுனிய வைக்கும் செயல். இந்த விருது என்பது ஒரு உண்மையிலே ஒரு புனிதமான விருது, உண்மையிலே எழுத்தாளர்களை மதிக்கும் ஒரு விருது, உண்மையிலே இலக்கியத்துக்காக கொடுக்கப்படும் விருது என்றால் இது வைரமுத்துக்கு தகுதியான விருது அல்ல. ஒருவேளை கொடுத்துருக்க அந்த விருது வந்து எந்த அளவுக்கு கேவலம் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அதனால உங்களுடைய முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள். இல்ல விருது இந்த மாதிரி கேவலப்பட்டு கொடுப்பா, இந்த மாதிரி கேவலமான விருதுனா தாராளமா கொடுத்துட்டு போங்க.